இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா உங்களுக்காக ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. பசங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினச்சேன். என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்களேன். ஆரஞ்சு பழம் பாருங்கள், ஒன்று நல்ல எல்லோயிஷாக இருக்குது, இன்னொன்று ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்குங்க. அந்த டார்க்காக இருக்கிற அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே புளிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நைட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் மிச்சம் இருக்கோ அதுலேருந்து பெஸ்ட்டாக நான் எடுத்துகிட்டு வர மாதிரி ஆயிடுது. மாதுளம் பழம் ரொம்பவே நல்லா இருக்குல்ல. பனானா வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கண்டிப்பாக சின்ன பையனுக்கு கொடுத்தாகணும். முன்னாலெல்லாம் ஏலக்கி மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ கற்பூரவள்ளியும் வாங்குறேங்க. இவ்வளோதாங்க நான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நான் அட்டைப்பெட்டியில் போட்டு சேஃபாக வச்சுட்டேங்க. இது சண்டே நைட்டு எடுக்கிற வீடியோங்க. நான் வந்த உடனே கோதுமை ரொட்டி நான் செய்வேன்ல, அதில் வெங்காயம் போட்டு செஞ்சு கொடுத்துட்டேன். அதை என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியலைங்க. நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணுறோமோ அதை அப்படியே வீடியோவில் கவர் பண்ணிடலான்றதுக்காக தான் வீடியோ எடுக்கிறேங்க. இப்போ அந்த பழத்துலேருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை பையனுக்கு கொடுத்தேன். பெரிய பையனுக்கு இப்போ கொடுத்துருக்கேங்க. இந்த கையில் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, இந்த ரிங் என்னோட மெட்டியை போட்டு நான் என் பையனுக்காக வாங்கி கொடுத்ததுங்க. அது அவன் எப்போவுமே கையிலேயே போட்டிருப்பான். சின்ன பையனுக்கு ஆரஞ்சு பழம் நான் கொடுக்கலங்க. ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஹெவியாக கோல்டு ஃபார்ம் ஆகிருக்கு. மூச்சு விடுறதுலேயே சிரமம் இருக்கிறதுனால அவனே 2 வாழைப்பழம் பிச்சுக்கோன்னு சொன்னேன். ஏன்னா என்னால் பிச்சு கொடுக்க முடியல, ஒரு கையில் ஃபோன் வச்சுருந்ததுனால. பிள்ளைங்க எதை கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க, ரொம்ப நல்ல பசங்களாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் அடிக்கடி பண்ணுவீங்கல்ல. நானும் இந்த வீடியோலாம் எடிட் பண்ணுறப்போ இதை நினச்சி நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். மற்ற பசங்கள்லாம் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க எதுவுமே சொல்லாமல் நான் என்ன கொடுக்குறேனோ அதை அமைதியாக சாப்பிட்றாங்கல்ல. இதெல்லாம் பார்க்குறப்ப தான் என்னோடய பசங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி வளர்க்குறேனோ அப்படின்னு எனக்கு தோணும். அடுத்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். இந்த பூசணிக்காய் 3 கிலோங்க. 1 கிலோ 30 ரூபாங்க, 3 கிலோ 90 ரூபா. இது நமக்கு நல்ல லாபம். அதாவது இது விலை கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் இதை வாங்கிட்டு வருவேன். என்னால் தூக்க முடியல. பெரிய பையன் சைக்கிளை எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தான். பெரிய பையன் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக செஸ் விளையாட சொன்னேன். சாப்பிட்ட உடனே படுக்க வேண்டான்றதுக்காக. காயின் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன வச்சுருக்கான்னு பாருங்கள். அதுதான் மிஸ் ஆன காயினுக்கு பதிலாக வச்சுருக்கிறது. அடுத்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். ப்ரோட்டீன், அத்தனையும் ப்ரோட்டீன் சார்ந்த விஷயங்கள். 1/4 கிலோ பட்டாணி பாக்கெட் 2, உளுந்து 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 1/2 கிலோ, கொண்டைக்கடலை 1/2 கிலோ வாங்கியிருக்கேங்க. இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. இதெல்லாம் நம்ம சேஃபாக பக்கெட்டில் போட்டு வச்சிடலாம். ஆல்ரெடி இந்த பக்கெட்டில் என்ன இருக்குன்னா வரகு இருக்குங்க. அதுக்கப்புறம் கேழ்வரகு கம்புன்றது நான் எப்போவுமே வாங்குவேன். அது ரொம்ப லோ பட்ஜெட், இன்னொன்று உடம்புக்கும் நல்லது அப்படின்றதுனால. அடியில் இருக்கிறது கம்புங்க. அவ்வளோதான். இதே பக்கெட்டில் போட்டு நம்ம அதை சேஃபாக லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே கையில் என்னோட மொபைலை பிடிச்சிக்கிட்டு நான் இந்த வீடியோவையும் எடுத்துக்கிட்டு இந்த பக்கெட்டில் போடுறது லாக் பண்ணுறதுன்னு எல்லாமே நான் செப்பரேட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் வீடியோ ஷேக் ஆகுதுங்க. அடுத்து நீங்கள் ஒரு விஷயம் பார்க்க போகிறீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்காய் வாங்கிட்டு வந்தேங்க. உடைச்சு பார்த்தா உள்ளே இப்படி இருக்குங்க. அதாவது இதில் தண்ணியே இல்லை. இது எண்ணெய் காய்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஏன் நம்மளே எண்ணெய் காய்ச்சக்கூடாது அப்படின்னு நான் முடிவு எடுத்தேங்க. இதுக்காக என்ன பண்ணேன், அந்த பீஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேங்க. பாட்டி இந்த எண்ணெயை காய்ச்சி நான் பார்த்துருக்கேங்க. இதுக்கு பேர் உருக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் பார்த்த ஞாபகம். அதனால தான் நம்ம இதை ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காட்டிடலான்னு நான் நினச்சிட்டு இப்போ ட்ரை பண்ணுறேன். நல்லா அரைச்சி திக்காக பால் எடுத்துக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு பால்னு சொல்லுவாங்கல்ல, அதை மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, நான் எண்ணெய் காய்ச்சிக்கிறேன். வீடியோ வேற எடுக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இது வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தாங்க செஞ்சேன். இப்போ இதில் தேங்காய் பாலை ஊற்றி அடி பிடிக்காமல் கிளற போகிறேங்க. தேங்காய் பால் திக்காக இருக்கிறதுனால உடனே எண்ணெய் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். உடனே திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ தான் நம்ம அடி பிடிக்காமல் கிண்டணும். ஆனால் நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், எனக்கே கண்ணில் அப்படியே தெரியுதுங்க. எண்ணெய் தெரியுது பார்த்தீங்களா? சூப்பராக வருதில்ல? நல்லாவே தெரிஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு. ஒரு தேங்காயில் நமக்கு கிடைச்ச எண்ணெய் இவ்வளோ தாங்க. பரவாயில்ல, இது நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாசனை பயங்கர சூப்பராக வந்ததுங்க. அதுதான் இதில் ஹைலைட்டே. இந்த திப்பி ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இது கொழுப்பு சேர்ந்ததுன்றதுனால நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதனால குப்பையில் போட்டுட்டேங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ எண்ணெய் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சு தான் நாளைக்கு காலையில் நான் சமைக்க போகிறேங்க. வாசனை வேறு லெவலில் இருக்குங்க. பார்த்தீங்களா, நான் சூப்பராக எண்ணெய் காய்ச்சிட்டேன்ல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறப்போ. நான் செய்கிற இந்த விஷயத்தெல்லாம் என் சின்ன பையன் பயங்கர ஆச்சரியமாக பார்ப்பான். நம்ம வீட்டிலேயே எண்ணெய் காய்ச்சணுமா அப்படியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க. இந்த திப்பி ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும். ரொம்ப ஹெவி கலோரி ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது வயிறை மந்தப்படுத்தும். இது நம்ம எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றதுனால தான் அதை குப்பையில் போட்டுட்டேன். பெரிய பையன் பாத்திரத்தை விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் இருங்க மம்மி, நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் விளக்குறான். அது அவன் என் மேலே உண்மையாகவே
பாசம் வச்சு தான் அதை செய்கிறான், கடமைக்கு செய்யலைங்க. ஆனால் என்ன கொஞ்சம் பளிச்சுன்னு மட்டும் வளர்க்க மாட்டேங்கிறான். தூங்குறதுக்கு முன்னால் இந்த பாதாம் பருப்பு கொஞ்சம் ஊற வைக்கிறேங்க பசங்களுக்கு காலையில் கொடுக்கறதுக்காக. பட்டாணியையும் ஊற வச்சுக்கிறேங்க காலையில் அசத்தலான சாப்பாடு செய்கிறதுக்காக. நான் அடுத்த வேலையை வேற பார்க்கணும், பசங்க தூங்க போயிட்டாங்க. காலையில் எழுந்து இந்த பூசணிக்காயில் பாதியை வந்து வெட்டி எடுக்கிறேங்க. இது வெட்டுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு பாருங்க, அதனால தான் ஸ்பீடு வச்சுட்டேன். அந்த ஸ்லோ மோஷனில் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இது கொஞ்சம் லேஸாக இருந்ததுங்க, அதனால தான் ஈஸியாக என்னால் வெட்ட முடிஞ்சது. நான் நினச்சேன் இது ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு, ஏன்னா லாஸ்ட்டாக அப்படி தான் இருந்தது. அதனாலேயே இதை நான் அவாய்ட் பண்ணுவேன் இதை வாங்குறதுக்கு. இந்த சீடு எவ்வளோ லேஸாக இருக்குது பாருங்கள், இது ரொம்ப பிஞ்சு காயாக இருக்குது. அதனால தான் என்னாலேயே வெட்ட முடிஞ்சது. இல்லைன்னா என்னோட பெரிய பையனோட உதவியை தான் நான் எதிர்பார்த்துருந்துருப்பேன். 1.5 மணி நேரம் தாங்க நான் தூங்கியிருக்கேன். இன்னொரு ஜாப்பையும் என்னால் கரெக்டாக பார்க்க முடியல, சில எக்ஸ்கியூஸ் எல்லாம் நான் கொடுக்க வேண்டியதாக போச்சு. டியூஸ்டேலேருந்து என்னோட ஒர்க்கை கரெக்டாக பார்த்து நான் கொடுத்துருவேங்க. அதில் எந்த மைனஸுமே இருக்காது, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவேன். மனசில் வைராகியம் இருந்தால் உடம்புல ஸ்ட்ரென்த் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க எனக்கு இப்போ இருந்துகிட்ருக்கு. நாளைக்கு நைட்டு தாங்க நான் நல்லா தூங்க முடியும். தூங்கணும்னு நினச்சி படுத்தா தூக்கம் வருமான்ற ஒரு பயமும் இருக்குது. சரி பார்க்கலாம், நாளைக்கு என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம். நாளைக்கு நைட்டு என்னால் தூங்க முடியுமான்றதும் எனக்கு தெரியல, ஏன்னா நாளைக்கு நடக்கிற பிரச்சனையும் அந்த மாதிரி தான் இருக்கும், அதையும் சமாளிக்கணும். இப்போ பாதிக்காயை வந்து எடுத்து நான் வந்து வச்சிட்றேங்க. பாதாம் பருப்பு ரொம்ப நல்லா ஊறிடுச்சுங்க. இதை நான் பசங்களுக்கு உரிச்சு கொடுக்க போகிறேன். பட்டாணியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் சமைக்க ஆரம்பிக்க போகிறேங்க. என்னால் பசங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பாதாம் பருப்பு கொஞ்சம் நல்ல கொழுப்பு நிறைஞ்சதில்ல, இது உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால தான் நான் இதை கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். ஆனால் என்ன கொடுமைனா, சின்ன பையனுக்கு இதை டாக்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நானும் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி கொடுக்குறேங்க. எனக்கு இதுதான் உங்கள் பிரச்சனையே, ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு வாங்க, ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வாங்க. இப்போ என்ன சாதம் செய்ய போகிறேன் தெரியுமா? தேங்காய் சாதம். அதனால் தேங்காவை தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேங்க. நம்ம செஞ்ச அந்த தேங்காய் எண்ணெயை போட்டு அதில் வந்து வெங்காயத்தை நல்லா நான் வதக்கிக்கிறேன். நான் ஆல்ரெடி கரம் மசாலா அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கரம் மசாலாவை தான் இப்போ நான் போடுறேங்க. தக்காளி போட்டு பூண்டு போட்டு வதக்கிக்கிட்டேன். இஞ்சி இல்லை அதனால் போடலை. தேங்காயை பாலாக எடுத்து செய்வாங்க, நான் அப்படியே அதை வந்து போடுறேங்க. ஏன்னா அது வடிகட்டுறதுக்கு வந்து எனக்கு வேண்டான்னு தோணுச்சு. அதை அப்படியே நல்லா கிளறிட்டு அதில் பட்டாணியை போட்டு நான் அப்படியே கொஞ்சம் அரிசியில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த பேஸ்ட்டை. பாதாம் பருப்பை பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் அதை தனியாக மென்று சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்கேங்க. அதை தான் அவங்க சாப்பிட்டாங்க. இந்த கடாயில் வெங்காயத்தை மட்டும் வதக்கிட்டு நம்ம பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் உப்பும் மஞ்சத்தூளும் மட்டும்தாங்க போட்டு செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்கிறப்போ பசங்க பயங்கரமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த குக்கர் வந்து ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. எனக்கு வேறு பயம், ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம வீட்டில் அசம்பாவிதம் நடந்ததுனால மறுபடியும் ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு. திருப்பி வந்து என்னென்னா ஒரு பாத்திரத்தில் அந்த குக்கரில் இருந்த சாதத்தெல்லாம் மாற்றிட்டு ஃப்ரீயாக வந்து பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ்லேயும் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் கிளம்புறோங்க. இந்த சாப்பாடு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுன்னா, நாங்கள் சாப்பிட்ட எங்களுக்கு தாங்க அது ஃபீல் ஆகும். அவ்வளோ நல்லா இருந்ததுங்க, எனக்கே நம்ப முடியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த கடைசி பருக்க வரைக்கும் எல்லாத்தையுமே க்ளீனாக எடுத்து சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு சூப்பராக இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு லேட்டஸ்ட்டாக தாங்க நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு இந்த தேங்காய் பால் சாதத்தில் ஒரு டவுட் இருக்குது, இது வந்து கெட்ட கொழுப்பு ஃபார்ம் பண்ணிடுமோ அப்படின்றது எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஏன்னா தேங்காய் நல்ல கொழுப்பு சார்ந்தது, அதை இந்த மாதிரி ஓவர் ஹீட் பண்ணி நம்ம சமைக்கிறதுனால அது கெட்ட கொழுப்பாக ஃபார்ம் ஆயிருமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குங்க எனக்கு. என் வாழ்க்கையில் முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் நான் கடக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் போடுறேங்க. இந்த வீடியோ ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணதுங்க, அதனால குறை இருந்தால் மன்னிச்சுக்கங்க. இந்த 10ஆம் தேதியோட என்னோட வேலை முடியுதுங்க. புது ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களோட ஒவ்வொருத்தரோட அக்கறையான அன்பான வார்த்தைகளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.